ஆண்டவர் நல்லவர். நம்ம மாத கடைசியில் வந்திருக்கிறோம். 5வது வாரம் வருகையை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்றது என்னுடைய நடத்துதல். ஆவியானவர், நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. மத்தேயு சுவிசேஷம் மனுஷகுமாரனுடைய நாள் அல்லது அந்த நாளிகை எப்போ என்று நமக்கு தெரியாததினால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விழித்திருங்கள் என்றால் அர்த்தம் எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. என்னைக்குன்னு தெரியாது, அந்த நாளும் தெரியாது, நாளிகையும் தெரியாது. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எந்நேரம் வருவார், காலையிலையா மத்தியானமா சாயங்காலமா எந்நேரம் தெரியும், அந்த நாளும் தெரியாது நாளிகையும் தெரியாதபடியால் நீங்கள் விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் அந்த நாள் என்ன விசேஷம் தியானிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துங்க. ஒருவர் வெறுமையாய் போகாமல் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்திலே ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொன்னேன். நம்முடைய பைபிளில் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர். சங்கீதக்காரனும் சொல்லுகிறார், நீதியோடும் நியாயத்தோடும் பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். நம்முடைய தேவன் நியாயம் தீர்க்கிற ஜட்ஜு, நீதிபதியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று மத்தேயு யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை ஆண்டவர் பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இரட்சகராக இருக்கிறார், இன்னைக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், இன்னைக்கு ரட்சிப்பு தருகிறவராக இருக்கிறார். ஆனால் நாளைக்கு இயேசு யாராக இருக்க போகிறார்? நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். பெத்த பிள்ளையாக இருந்தாலும் தப்புனா தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இயேசு வரப்போகிறார். அப்பா ஏசப்பான்னு கெஞ்சினாலும் கதை நடக்காது அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு யாராக இருப்பார்? அவர் நீதிபதியாக இருப்பார், நியாயம் செய்கிறவராக இருப்பார், நியாய தீர்ப்பு கொடுக்கிற இடத்துல இருப்பார். ஆகவே நாம் இந்த நியாய தீர்ப்பை பற்றி அறிந்திருக்க வேண்டும், அதற்கு ஆயத்தமாக வேண்டும். நியாய தீர்ப்புகள் 7 வகை உண்டு. 7 விதமான நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு கொடுக்க போகிறார். பாட்டாக அவரவருக்கு ஏற்றபடி நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். 7 நியாய தீர்ப்பை முதல்ல சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு இந்த நாளிகை மனுஷகுமாருடைய நாளுக்கு நாம் என்ன செய்யணுன்ற கொடுத்து உங்களுக்கு பிறகு சொல்லுவேன். ஸோ டோட்டலாக இந்த நாள் வருகையை பற்றியதான ஒரு நாளாக இருக்கும். 7 விதமான நியாய தீர்ப்பு. முதலாவது நியாய தீர்ப்பு ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். போதும். இந்த பூமி பாவத்தால் நிறைந்திருக்கிறது. ஆதாம் பாவம் செஞ்ச உடனேயே அவனுக்கு அன்னைக்கே மரண தண்டனை ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. பாவம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தண்டனை? மரண தண்டனை ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. மரண தண்டனை அது தூக்கு தண்டனை, கயரில் தொங்க விடுறானுங்களா, தலையை வெட்டி துண்டாக போட போகிறாங்களா, இல்லை என்கவுண்டர் போட்டு சுட போகிறாங்களா தெரியாது. ஆனால் மொத்தத்தில் பாவம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை உண்டு? பாவத்தின் சம்பளம் மரணம், மரண தண்டனை உறுதி. இந்த பாவத்தை ஆதாம் காலம் முதல் செய்து வருகிறார்கள் மனிதர்கள். ஆதாம் காலம் முதல் மனிதர்களிடத்திலே பாவம் இருக்கிறது. அப்போ மொத்த மனுக்குலத்துக்கும் என்ன தண்டனை உண்டு? மரண தண்டனை உண்டு. இந்த மனுக்குலத்தின் மரண தண்டனையிலிருந்து இந்த மனுக்குலத்தை காப்பாற்ற இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் அதை நிறைவேற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற தேவகுமாரனாக இருந்தும் அவர் பூமியிலே வந்து மனிதனாக பிறந்து அவர் மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி விட்டார். ஸோ மனிதர்கள் செய்த பாவத்துக்கு மரண தண்டனை உண்டு என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த தண்டனை நிறைவேற்றி முடிக்கிறாச்சு.
இப்போ தானே இவர் 2000 வருஷம் தானே ஆகுது, அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு மிருகத்தை தனக்கு பதிலாக பலியாக்கினார்கள். உதாரணமாக பார்ப்போம் அப்படின்னா, ஆதாம் மனுஷன்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த மரண தண்டனையை மனுஷன் அடைவதற்கு பதிலாக மாடு, ஆடு, பறவைகளிலே புறா, இந்த 3 ஜீவன்களும் வந்து பெரிய பாவமாக இருந்தால் மாடு, சின்ன பாவமாக இருந்தால் ஆடு, அதை விட அறியாத பாவங்களாக இருந்தால் புறா, இப்படிப்பட்ட பாவத்துக்குரிய மரண தண்டனையை இவர்கள் மரித்தார்கள். இந்த மிருகங்கள் மரித்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துகிற போது அந்த பாவம் செஞ்ச மனுஷன் ஒரு மாட்டை கொண்டு வருவான் அல்லது ஒரு ஆட்டை கொண்டு வருவான். கொண்டு வந்து அந்த ஆட்டின் மேலே தன் கையை வைப்பான். வைத்த உடனே இந்த மனுஷனுடைய பாவத்தை யார் ஏற்றுக்கொள்வது? அந்த மாடு ஏற்றுக்கொண்டது. உடனே அந்த மாடு கொல்லப்படும். அது அந்த இடத்துல இரத்தத்தை முழுவதும் சிந்தி அது சாகும். இது யார் செத்ததுக்கு சமம்? பாவம் செய்த மனிதன் செத்ததுக்கு சமம். அதான் 32ஆம் சங்கீதத்தில் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இப்படித்தான் அதுக்கு பிறகு அந்த இரத்தத்தை எடுத்து அந்த மனுஷன் மேலே தெளிப்பார்கள். யார் மேலே? பாவம் செஞ்ச மனுஷன் மேலே தெளிப்பார்கள். அந்த மனுஷனுடைய பாவ தண்டனையிலிருந்து அவன் காப்பாற்றப்படுகிறான். இப்படித்தான் ஆதாம் காலத்திலிருந்து ஏசப்பா காலம் வரைக்கும் மனிதன் பாவம் தண்டனையிலிருந்து தப்பித்து வந்தான். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் இப்படி அவனுடைய பாவத்தை மிருகத்தின் இரத்தத்தினாலே என்ன செய்தார்? மூடினான். நம்ம என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அடுத்த வாரம் திருவிருந்துன்னு குடிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவத்தை மூடுகிறதல்ல, நம்முடைய பாவத்தை சொல்லுங்க கழுவி நம்மளை சுத்தமாக்குறது. இப்போ மிருகத்தின் இரத்தம் பழைய ஏற்பாடு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் புதிய ஏற்பாடு. இப்படி நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனையை இயேசு நிறைவேற்றி முதல் ஜட்ஜ்மெண்ட்டு முடிஞ்சது. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வருகிறவர்களுக்கு இயேசு பாவ மன்னிப்பை கொடுத்து சபையில் என்ன செஞ்சுக்கிறாரு? சேர்த்துக்கிறார். இப்படி தான் நீங்கள் நானும் இன்றைக்கி என்ன பெற்றவங்களாக இருக்கோம்? பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்தானம், பாவ மன்னிப்பு கண்டு என்ன பெற்றிருக்கோம்? ஞானஸ்தானம் பெற்று சபையில் இருக்கோம். இந்த சபையில் இருக்கிற நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் பரலோகம் போக முடியாது. சபையில் இருக்கிற நமக்குள்ளேயே உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், போலியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், பாவ மன்னிப்பை பெறாதவர்கள். அப்போ உண்மையான கிறிஸ்தவர்கள் யாரோ அவர்களை மட்டும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். போலி கிறிஸ்தவனை, போலி ஊழியக்காரர்களை இந்த பூமியில் என்ன செய்ய போகிறார்? கைவிடப்பட போகிறார். இதுக்கு பேர் சபைக்குரிய ஜட்ஜ்மெண்ட், செகண்ட் ஜட்ஜ்மெண்ட். வாசிங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம். ம் 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 ஆ ம் 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 ஆ உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு போக, உயிரோடு இருக்கிற நாம் ஏற்கனவே கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கர்த்தருக்குள் உயிரோடு இருக்கிறவர்கள், இவர்களை மட்டும் எடுத்துக்கொள்ள போகிறார். கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கர்த்தருக்குள் உயிரோடு இருக்கிறவர்கள். சொல்லுங்க, கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கர்த்தருக்குள் வாழ்கிறவர்கள், இவர்களை மட்டும் எடுத்துக்கொள்ள போகிறார். அதுக்கு பேர் ராப்சர். எடுத்துக்கொள்ள போகிறார். இதைத்தான் செகண்ட் ஜட்ஜு. இதை நம்ம விரிவாக அப்புறம் பார்க்க போகிறோம், விரிவாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ரஃபா சொல்ற செகண்ட். இந்த போலி கிறிஸ்தவர்கள், போலி ஊழியக்காரர்களை பூமியில் என்ன செஞ்சிருவார்? விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ சபைக்குரிய ஜட்ஜ்மெண்ட், ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்
பாவத்துக்குரிய ஜட்ஜ்மெண்ட். செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் சபையிலே நீதிமான்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற ஜட்ஜ்மெண்ட். சரி, இதை விரிவாக அப்புறம் சொல்கிறேன். கைவிடப்பட்டவங்க என்ன ஆவாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க என்ன ஆகும். சரி, இப்போ இது செகண்ட் ஜட்ஜ்மெண்ட். மூணாவது ஜட்ஜ்மெண்ட் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? மூணாவது ஜட்ஜ்மெண்ட், எடுத்துக்கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களை நேரே அங்கே மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போவார். ஏன்னா இயேசு அங்கே வந்து நிற்பார், நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போவோம். எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போன உடனே ஆகாயத்தில் இருக்கிறதான பிசாசு பூமிக்கு வந்துடுவான், சாத்தான். அவனோடு பாவம் செஞ்ச தூதர்கள் இங்கே வந்துடுவார்கள். இங்கே வந்து அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து, தான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுகிற ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து அவன் பல அற்புதங்களை செய்து உலகத்தையே வஞ்சித்து மனுஷர்களை எல்லாம் நாசமாக்குவான், கொன்னு குமிப்பான். அங்கே 90%, 95% மக்கள் உலகத்தில் அழிஞ்சிருவார்கள். யாருடைய ஆட்சியில், யாருடைய காலத்தில்? அந்தி கிறிஸ்து. மொத்தம் எத்தனை வருஷம்? 7 வருஷம். இந்த 7 வருஷம் சாத்தான் இந்த பூமியை ஆளுகை செய்வான். அதான் ஒன் வேர்ல்டு, ஒரு மனுஷன் உலகத்தை ஆளுவான். ஒரே நாடு, ஒரே நாணயம், உலகம் முழுவதுக்கு ஒரே நாணயம், ஒரே ரூபா நோட்டு தான் பல. அப்படி எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வருவான். அவன் கொண்டு வந்து அவன் சொல்கிறத கேட்கல, அவன் ஒரு சிலையை நிறுத்தி வணங்க சொல்லுவான், அதை வணங்காட்டா கொல்லுவான். அவன் ஒரு நம்பரை கொடுப்பான், அந்த நம்பரை போட்டுக்கிறாட்டம் கொல்லுவான். இப்படி கொன்று குமிச்சிருவான். உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார், பரிசுத்தவான்கள் ஒருவர் இருக்க மாட்டார்கள், நீதிமான்கள் இருக்க மாட்டார்கள். முழுக்க முழுக்க சாத்தானும் பிசாசுனுடைய ஆட்சியுமாய் இந்த உலகத்தில் 7 வருஷம் இருக்கும். அம்புடு மனிதர்களை கொன்னு குமிச்சிருவான். இந்த 7 வருஷம் முடிவிலே மத்திய ஆகாயத்தில் இருக்கிற இயேசு இந்த பூமிக்கு வருவார். வந்து இந்த அந்தி கிறிஸ்துவுக்கும் இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு உடந்தையாக இருந்த கள்ள போதகர்களுக்கும் ஒரு முடிவு கட்டுவார். அதுதான் இந்த மனுக்குலத்தை கொன்னு குமிச்ச இந்த அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்கதரிசி தண்டனை கொடுப்பார் அல்லது ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அதுதான் சொல்லுங்க, 4வது ஜட்ஜ்மெண்ட். 3வது அப்புறம் சொல்கிறேன். இந்த 4வது ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு முன்னாடி 3வது ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட கிறிஸ்தவங்க மேலே போயிருப்போம் இல்லையா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 5:10. இல்லை 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:10. 2 கொரிந்தியர் 5:10. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. சொல்லுங்க, அவனவன் செய்த செயலுக்கு தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும், எடுத்துக்கொள்ளப்பட்ட நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்போம். அங்கே யார் வந்து உட்கார்ந்துருப்பான்? ஏசப்பா உட்கார்ந்துருப்பார். எடுத்துக்கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள். இந்த உண்மை கிறிஸ்தவர்கள்னு சொல்லி எல்லாரும் போய் நின்னாலும் நமக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இருக்கும். என்னென்னா, ஒருத்தர் ஃபாஸ்டிங் பிரேயர் ஒழுங்காக வந்திருப்பார், ஒருத்தர் ஃபாஸ்டிங் பிரேயர் வந்திருக்க மாட்டார். ஒருத்தர் ஒழுங்காக ஆராதனைக்கு வந்திருப்பாங்க, ஒருத்தர் ஒழுங்காக சில தசமாக கொடுத்துருப்பாங்க, சில ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிற ஜட்ஜ்மெண்ட் தான் எத்தனாவது ஜட்ஜ்மெண்ட்டு? 3வது ஜட்ஜ்மெண்ட். இப்போ பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொண்டு வருவேன். கொண்டு வந்து அந்த தக்க பலனை அளிக்கிற இடம்தான் கிறிஸ்துவின் சிங்காசனம். அது மத்திய ஆகாயத்தில். அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களிலே அவனுடைய செயல்பாடுகளுக்கு தக்க அன்னைக்கு என்ன கிடைக்கும்? ஊழியம் செஞ்சவனுக்கு அதுக்கேற்ற பலன், ஊழியமே செய்யாதவனுக்கு அதுக்கேற்ற பலன், ஒழுங்காக ஆராதித்தவனுக்கு அதுக்கேற்ற பலன், ஆராதனைக்கு வாயவே திறக்காமல் உம்மனாவாக இருந்தவனுக்கு கொம்பிட்டில் ஒரு ஈடு இடித்து ஓரமாக போய் உட்காரு, நாய உனக்கு ஒன்றும் கிடையாதுன்றார். ஒழுங்காக கையை தட்டி ஆராதித்தா அதுக்கு தக்கன, யார் யார் ஒழுங்காக இருந்தாங்களோ, யார் யார் உண்மையாக இருந்தாங்களோ அதுக்கு தக்கன அவனுடைய செயல்பாடுகளுக்கு தக்க அங்கே பலன் அளிக்கப்படும். எல்லாம் எடுத்து பரலவங்க கொண்டு போயிருப்பார். ஆனால் அங்கே வச்சு ஒன்று போல் நடத்த மாட்டார். அதைத்தான் சொன்னார், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு.
அப்புறம் சூரியனுடைய வெளிச்சம் வேறு, சந்திரனுடைய வெளிச்சம் வேறு, நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம் வேறு. அந்தந்த வெளிச்சத்தின்படி இன்றைக்கி ஒரு நியூஸ் நேற்றைக்கு படித்தோம், 2வது மூணு வெளிப்பட போகுதான். இப்போ ஒரு மூணு தான் நம்ம படித்தோம், ஒரு நிலவு, இன்னொரு நிலவு இருக்கா, 2 நிலவு இருக்கான். அப்போ எத்தனை நிலவை தான் கடவுள் படைச்சி வச்சுருக்காரோ தெரியாது. ஆனால் நம்ம ஒரு நிலவு தான் நமக்கு தெரியும், சந்திரன். அப்படி தானே? 2. ஆகவே ஒவ்வொரு நிலவுடைய வெளிச்சம் வேறு, சூரியனுடைய வெளிச்சம். நம்மளால் நிற்க முடியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுவையில் அப்படி மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு அலைஞ்சு பாருங்கள், ஐயோ புஷ்ணுவோம். இப்போ அப்படி கிடையாது. நைட்டில் அதே நிலாவுடைய வெளிச்சத்தில் எவ்வளோ நேரம்னாலும் நிற்க முடியும் இல்லையா? அப்போ வெளிச்சத்துலேயே என்ன உண்டு? இதுபோல் அங்கே பரிசுத்தவான்களுக்குள்ளே என்ன இருப்போம்? வித்தியாசம் இருப்போம். ஒரு ஒடியே மின்னி ஓரமாக ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று நல்ல பிரைட்டான நட்சத்திரமாக இருந்தாலும் பிரைட்டாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க கரெக்டாக இருந்திருக்காங்க, சபையில் ஒழுங்கான நல்ல விசுவாசியாக இருந்திருக்காங்க. இப்போது நீங்கள் பரலோகத்தில் போய் எப்படி இருக்க போறீன்னு இங்கே உங்கள் நடவடிக்கை தான் அங்கே ப்ரூஃப் பண்ணணும். ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, வந்தாலும் ஒழுங்காக ஆராதிக்கிற கிடையாது, ஒழுங்காக உத்தாசமாக காணிக்க ஒருத்தருக்கு சத்தியம் சொல்கிற கிடையாது, ஆத்மாதாயம் பண்ண கிடையாது. எப்படி பரலோகத்தில் போய் இருக்க போறீன்னு எனக்கே தெரியல. போகிறோம், நல்ல இடத்துல இடம் பிடிக்க வேண்டாமா? ட்ரெயினில் போகிறேன், நல்ல ஏசி கோச்சில் போக வேண்டாமா? அன்ரிசர்வ்டில் தொங்கிக்கிட்டே போவா, இடி வாங்கிக்கிட்டு மிதி வாங்கிக்கிட்டு. பரலோகத்தில் போய் நல்ல இடத்துக்கு போக இப்போவே என்ன செய்யணும்? இது 3வது ஜட்ஜ்மெண்ட்டு. 4வது ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த பூமியில் அடுத்து அங்கே 7 வருஷம் இருப்போமா, அந்த ஜட்ஜ் பலன் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இந்த 7 வருஷத்தில் பூமியில் என்ன இருக்கும்? அந்திகிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கும். அவன் காலத்தில் தான் 50 பேரை கொன்று குமிப்பான். அவனுக்கு துணையாக இருக்கிற இந்த அந்திகிறிஸ்துவுக்கும் அவனுக்கு துணையாக இருக்கிற கள்ளத்தீர்க்கதரிசிக்கும் ஜட்ஜ்மெண்ட்டு. அதுதான் எத்தனை ஜட்ஜ்மெண்ட்டு வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம். இல்லை, இப்போ 4வது ஜட்ஜ்மெண்ட் அது இல்லையே. 4வது ஜட்ஜ்மெண்ட்டு அதே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19-20. 4வது ஜட்ஜ்மெண்ட்டு எடுங்க சீக்கிரம். ஒரு மிருகம் பிடிக்கும். அந்திகிறிஸ்துவுக்கு பேர் என்னது? ஏன் மிருகம் போல் நடந்துக்கிடுவான், இறக்கமே இல்லாமல். ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு. ஒரு குழந்தைய 4-5 நாய் சேர்ந்து என்ன செய்யுது? அது அழுகுது, கதறுது. ஆனால் அந்த மாரி நாய் விடுற மாதிரி இல்லை. அதான் என்னது? மிருகம். அது அழுகுதேன்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் கடிச்சு பிச்சு இழுக்குது. இப்படி தான் மிருகமாய் மக்களை கொன்று குமிப்பான். யார்? அந்திகிறிஸ்து. அதனால் அவனுக்கு பேர் மிருகம். மிருகம் பிடிக்கப்பட்டது. அடுத்து கீழே வாங்க, எல்லாத்தையும் வாசித்துக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. அவன் அந்த நிறுத்தின சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளும் கூட பிடிக்கப்பட்டார்கள். யார்? 1 மிருகமாகிய அந்திகிறிஸ்து, 2வது இந்த அந்திகிறிஸ்துக்கு துணை போன கள்ள தீர்க்கதரிசிகள். இந்த 2 பேரையும் பிடித்து இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தண்டிக்கப்பட்டார்கள், உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இதுதான் எத்தனாவது ஜட்ஜ்மெண்ட்? 4வது ஜட்ஜ்மெண்ட். யாருக்கு? அந்திகிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும். இப்படி 7 வருஷ அந்திகிறிஸ்து ஆட்சி இல்லை கொடுமைப்படுத்தின இந்த கொடுமைக்காரர். நம்ம ஊரில் ஒரு ரவுடி இருக்கான்னு வைங்களேன், ரொம்ப சேட்டை பண்ணுறான், அடிக்கிறான், வைக்கிறான், குத்துறான், வழிப்பேறு பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான், கொலை செய்கிறான். அவனை யாருமே கேட்க முடியல, போலீஸ்க்கு அடங்க மாட்டேன்றான். அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யுங்க? ஐயோ, இந்த மனுஷனை ஒரு ஆள் கூட இல்லையா அப்படின்னு பிடிச்சி ஒரு புது போலீஸ் அதிகாரி வந்து, அருண் IPS மாதிரி ஒருத்தர் வந்து, அவங்க மெட்ராஸில் பாருங்கள் பிடிச்சி ரவுடியை போகிற ஒரு 4 பேரை போய் சுட்டு தள்ளிட்டார் என்கவுண்டரில். அது மாதிரி ஒரு அருண் IPS மாதிரி ஒரு அதிகாரி வந்து இந்த ரவுடியை பிடிச்சி சுட்டு கொண்டா நமக்கு எப்படி இருக்கும்? அப்பா, இந்த ரவுடி தொல்லை ஓஞ்சதப்பா. அது மாதிரி இந்த அந்திகிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிச்சி என்ன செய்வார் சொல்லுங்கள்? உயிரோடு அக்னி கடலில் போடுவார். இதுதான் எத்தனாவது ஜட்ஜ்மெண்ட்டு? 4வது ஜட்ஜ்மெண்ட். 5வது ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ அந்திகிறிஸ்துவில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இயேசு வந்து இந்த வேலையை முடிச்சிட்டாரு. அடுத்து என்ன செய்ய போகிறாரு? 5வது ஜட்ஜ்மெண்ட்டு. ஏற்கனவே ஜனங்க பூரா அழிஞ்சிருவாங்க.
மிஞ்சி இருக்கிறதே லட்சக்கணக்கில் தான் கொஞ்சம் இருப்பாங்க. உலகமே அழிஞ்சது மாதிரி தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் தான் இருப்பாங்க. இந்த ஜனங்களை பூரா கூப்பிடுவார். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 5வது ஜட்ஜ்மெண்ட். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனம். சகல தூதரோடு கூட வரும்போது அங்கே வந்து ஒரு சிங்காசனத்திலே உட்காருவார். அடுத்து கடகடன் வாசிங்க. சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். நல்லா சொல்லுங்க. அன்னைக்கு உலகத்திலே லட்சக்கணக்கில் தான் கொஞ்சம் ஜனங்க இருப்பாங்க. எம்பிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை 1 கோடி 2 கோடி ஜனம் கூட இருக்கலாம் உலக ஜனத்தொகை. இப்போ இருக்கிற 800 கோடியுமே அழிஞ்சு முடிஞ்சிடும். இருக்கிற ஜனங்களை பூரா உலக நாடுகளில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஒரு இடத்துல ஏசப்பா கூட்டி சேர்ப்பார். கூட்டி சேர்த்து இந்த அந்திகிறிஸ்து காலத்தில் அந்திகிறிஸ்துவை எதிர்த்து அவன் நிறுத்தின சிலையை வணங்காமல் இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுக்கு உதவி செய்தார்கள் பாருங்க. சின்ன சின்ன உதவி செஞ்சு சாப்பாடு இல்லாமல் இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து. ஏன்னா அவனுடைய முத்திரை இல்லாமல் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இப்போ நான் முத்திரை போட்டு வாங்கி வச்சுருந்தேன், ஆனாலும் என்னால் சாப்பிட மனசு இல்லை. ஒரு கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நிற்கிறான், அவன் பசியாக இருக்கன்னா நான் கொஞ்சம் உதவி செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த கிறிஸ்துவை எதிர்த்து நின்று இரத்த சாட்சியாக மறித்தவங்களுக்கு உதவி செஞ்சவங்களை பூரா செம்மறி ஆடுன்னு சொல்கிறார். என்ன ஆடு? செம்மறி ஆடு. அவர்களையெல்லாம் எந்த பக்கம் நிப்பாட்டுவார்? வலது பக்கம். அடுத்து அந்த கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆட்டம் போட்டு, இந்த கள்ள தீர்க்கதரிசியோடு அந்த கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆட்டம் போட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்தாங்க பாருங்க, அவங்கள பூரா இடது பக்கத்தில் நிப்பாட்டுவார். அவர்களுக்கு பெயர் வெள்ளாடு. இந்த 2 பேரையும் பிரிப்பார். முழு அன்னைக்கு இருக்கிற மிச்ச ஜனத்தொகை 2ஆக பிரித்து நிப்பாட்டுவார். ஏசு நிப்பாட்டி இந்த இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, நீங்கள் அந்த கிறிஸ்து இருக்கிற அக்கினி கடலுக்கு போங்கள். கடைசி வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25 அதிகாரம் கடைசி வசனம். யாருக்கு? யாருக்கு? இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நித்திய ஆக்கினை, பனிஷ்மெண்ட், பெர்மனன்ட் நித்திய பனிஷ்மெண்ட் அடையும்படி அக்கினி கடலுக்கு போங்கள் என்று மேலே உள்ளதை படித்தா தெரியும். அப்புறம் வலது பக்கத்தில் இருக்கிற நீதிமான்களை பார்த்து நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு போங்கள் என்று சொல்லி இந்த அன்னைக்கு இருந்த மீதி ஜனத்தொகைக்கு கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அதுதான் எத்தனாவது நியாய தீர்ப்பு சொல்லுங்க? அப்போ யாராருக்கு நியாய தீர்ப்பு பார்த்துருக்கோம்? முழு பாவத்துக்கும் நியாய தீர்ப்பு 1. 2வது இந்த பாவம் மன்னிப்பு பெற்று சபைக்குள்ள வந்த சபைக்கு பனிஷ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட்டு. உண்மையான கிறிஸ்தவர்களை, உண்மையான விசுவாசிகளை எடுத்துக்கிட்டு மற்றவங்களை கைவிடுகிற 2வது ஜட்ஜ்மெண்ட்டு. 3வது ஜட்ஜ்மெண்ட்டு அப்படியா எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போனாலும் அதில் உண்மையாக வாழ்ந்தவங்களுக்கு பங்கு பிரித்து கொடுக்கறதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. 4வது ஜட்ஜ்மெண்ட்டு அந்த கிறிஸ்து ஆட்டம் போட்டு மனு மக்களை பூரா கொன்று குமிச்ச அந்த கிறிஸ்துவுக்கு கள்ள தீர்க்கதரிசிக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அடுத்து 5வது ஜட்ஜ்மெண்ட்டு மீதி இருக்கிற ஜனத்தை 2ஆக பிரித்து நல்ல ஆடு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் மாதிரி, செம்மறி ஆடு வெள்ளாடா பிரித்து மீதி இருக்கிற ஜனத்தொகைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது எத்தனாவது? 5. 6வது ஜட்ஜ்மெண்ட்டு இப்போது எல்லோரும் எங்கே வந்தாச்சு? 1000 வருட சாட்சிக்கு வந்துட்டாங்க. நல்ல விசுவாசிகள் பூரா எங்கே வந்துட்டாங்க? 1000 வருட சாட்சிக்கு. அப்புறம் நம்ம உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆதாம் காலத்திலேருந்து உயிர் தெழுந்த பரிசுத்தவான் எல்லாரும் 1000 வருட சாட்சி இருப்போம். 1000 வருஷம் சாத்தான் கிடையாது. ஏன்னா சாத்தானை கட்டி எங்கே அடைச்சாச்சு? பாதாளத்தில் அடைச்சிட்டார். இயேசு வந்த உடனே கள்ள தீர்க்கதரிசிகளையும் அந்த கிறிஸ்துவை தூக்கி அக்கினி கடலில் போடும்போதே சாத்தானை கட்டி எங்கே அடைச்சாச்சு? பாதாளத்தில் அடைச்சாச்சு. 1000 வருஷம் ஒரு தொந்தரவும் கிடையாது. எல்லாம் நம்ம நிம்மதியாக இருப்போம் இந்த பூமியில். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். இப்போ 1000 வருஷம் முடிவிலே சாத்தான் என்ன செய்யப்படுகிறான்? அவிழ்த்து விடப்படுகிறான். அவன் வந்தவனே இந்த மாம்சத்தில் இருக்கிற மனுஷர்களை வஞ்சித்து அவர்களையோடு கூட சேர்ந்து மறுபடியும் ஆட்டம் போட வருவான். நம்மெல்லாம் அந்த நேரம் இந்த சரீரத்தில் இருக்க மாட்டோம். எந்த சரீரத்தில் இருப்போம்? மகிமையின் சரீரத்தில் இருப்போம். ஆனால் 2 பேரும் ஒன்றாத்தான் இருப்போம். மாம்ச சரீரத்தில் உள்ளவர்களும் மகிமையின் சரீரத்தில் உள்ளவர்களும் எப்படி இருப்போம்? ஒன்றாத்தான் இருப்போம். ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவோம், ஒரே பிரியாணி தான் சாப்பிடுவோம். ஆனாலும் அவர்கள் வேற, நம்ம வேற. நம்ம பறந்து போகிற உடம்பு, அவங்க
பறக்க முடியாத உடம்பு, ஏன்னா இந்த மாம்ச சரீரத்தில் இருப்பான். அந்த மனுஷரோடு கூட வந்து வஞ்சித்து எடுத்து ஆட்டம் போடுவான். அப்போ தான் இந்த சாத்தானை முழுமையாக கட்டி நரகத்திலே அக்கினி கடலில் போடுவார். வாசிங்க 6வது ஜட்ஜ்மெண்ட் 20 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 9-10 வசனம். சாத்தானுக்குரிய தண்டனை, சாத்தானுக்குரிய தண்டனை. இது எத்தனாவது ஜட்ஜ்மெண்ட்டு? வாசிங்க. பரிசுத்தவான்களுடைய அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அவர்களை அடுத்தது இந்த மீதி இருந்த ஜனங்களை மோசம் போக்கின பிசாசானவன், சாத்தானானவன், பிசாசானவன், மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் கொண்டு போய் போடப்பட்ட அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான். யாரு? யார? சாத்தான், மிருகத்தை, பிசாசு, சாரி என்னது, மோசம் போக்கின பிசாசை பிடித்து ஏற்கனவே மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி எந்த அக்கினி கடலில் போட்டாங்களோ அதே அக்கினி கடலில் இப்போ சாத்தானையும் தூக்கி போட்டாச்சு. ஆகவே இந்த சாத்தானை பனிஷ்மெண்ட் பண்ணின அல்லது தண்டித்த நியாய தீர்ப்பு தான் எத்தனாவது நியாய தீர்ப்பு? ஸோ இப்போ சாத்தானுக்கே முடிவு கட்டியாச்சு. இனி யாருமே இல்லை. முடிஞ்சதா? முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சது. இப்போ இந்த வானம் பேப்பரை போல் சுருட்டப்படும், பூமி அக்னிக்கு இரையாகிவிடும். அப்போது மீதி இந்த பூமியிலே பிறந்ததிலிருந்து இந்த உலகம் உண்டானதிலிருந்து இது வரைக்கும் இந்த பூமி அழியும் வரைக்கும் இருந்த எல்லா மனிதரும் வந்து நிற்பார்கள். வாசிங்க, இதான் 7வது ஜட்ஜ்மெண்ட் 12ஆம் வசனம், அதே அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக சேர்த்து வாசிங்க, ஒன்றா வாசிக்காது. மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவனை தூக்கி அக்கினி கடலில் போடப்பட்டார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனோ புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே பிரவேசிப்பான். நீங்கள் வாசித்து பாருங்கள், கீழே வாசித்தா தெரியும். ஜீவ புஸ்தகம் என்ன புஸ்தகம் திறக்கப்பட்டது, அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக என்ன செய்யப்பட்டார்கள்? சொல்லுங்க, நியாயந்தீர்ப்பு. ஆகவே இதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். வெள்ளை சிங்காசனம். என்ன சிங்காசனம்? வெள்ளை சிங்காசனம். அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. அடுத்த வசனத்தை பாருங்க, 13. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சமுத்திரம் மரித்தோரை ஒப்புவித்தது. பாதாளத்தில் இருக்கிறவர்கள் பாதாளம் தன்னிடத்தில் மரித்தவர்களை கொண்டு வந்து ஒப்புவித்தது. எல்லோரும் அவரவர் கிரியைகளுக்கு தக்க என்ன செய்யப்பட்டார்கள்? நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். திஸ் இஸ் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா இந்த பூமி வானமும் ஒளிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு இந்த உண்மை கிறிஸ்தவர்கள் ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் புதிய வானம் புதிய பூமி. அதான் கடைசி 21 அதிகாரத்தில் பார்க்குறோம். என்ன வானம்? புதிய வானம் புதிய பூமியிலே நம்மை போய் கோடி கோடி வருஷமாய் வாழ வைப்பா. 7 சொல்லுங்க, நியாயத்தீர்ப்பு முடிஞ்சதா? 7 நியாயத்தீர்ப்பு மறந்துடக்கூடாது. எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் உண்டு. எல்லாருக்குமே பாவத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, விசுவாசிகளுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, விசுவாசி கிரியைகளுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசிக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கு பிறகு அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்த பொது ஜனங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கு பிறகு சாத்தானுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கு பிறகு முழு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். எல்லாருக்கும் தீர்ப்பு முடிஞ்சு. சரி, இப்போ நான் படிக்க போகிறது நாம் ஃபேஸ் பண்ண போகிற விசுவாசிகளுடைய ஜட்ஜ்மெண்ட்டு அல்லது சபைக்குரிய ஜட்ஜ்மெண்ட் ஆகிய 2வது ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ரெடி தானா? ஆமீன். இந்த 2வது ஜட்ஜ்மெண்ட்டை நாம் சரியாக தெரிந்து புரிந்து அறிந்து நாம் வாழ வேண்டும். நமக்கு தீர்ப்பு வரப்போகுதுன்னா எவ்வளோ உஷாராக இருப்போம். ஐயோ, ஜெயலலிதாவுக்கு ஜட்ஜ்மெண்ட்னா எத்தனை பேர் கட்சிக்காரங்க ரெடியாக இருந்தாங்க தீ குளிக்க.
என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன பண்ணிடுவாங்களோ. அதுபோல் நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கே வரப்போகுது, விசுவாசிகளுக்குரிய ஜட்ஜ்மெண்ட்டு. இது ரொம்ப முக்கியம். இந்த 2வது ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னைக்கு செய்தி. ஹல்லேலூயா. இந்த 2வது ஜட்ஜ்மெண்ட் சபை எடுத்துக்கொள்ளப்படும். உண்மை கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், போலி கிறிஸ்தவர்கள் கைவிடப்படுவார்கள். யார் உண்மை யார் பொய்ன்னு தெரியாது. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாத்தானோடு வேஷம் போடுறீங்கல்ல, அன்னைக்கு தெரியும். நீங்க முதுகலமா நிக்காம உலகத்தோடு ஒத்து போய்கிட்டு உலகத்தாரோடு கூட்டம் போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு தெரியும். மறுதளிக்க வேண்டிய இடத்துல துணிஞ்சு நிற்கணும். அங்கே மறுதளிச்சுட்டு அப்புறம் வந்து ஆண்டவர்கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? காட்டி கொடுக்க வேண்டிய நேரத்தில் காட்டி கொடுக்காம தைரியமாக அந்த இடத்துல நிற்கணும். அங்கே உலகத்தாரோடு ஒத்த வேஷம் போட்டு பூச வேண்டியதை பூசி கோலம் போட வேண்டியதை எல்லாம் அநியாயம் பண்ணிவிட்டு இங்கே சபைக்குள்ள வந்து ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரங்க தாவே உன் தோத்திரத்தை எனக்கு தெரியும்னு ஆண்டவர் என்ன செய்வார்? ஆத்திரப்பட்டுக்குருவார். கவனமாக இருக்கணும். நாம் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண சபையை வருகையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கு. அந்த நாளையும் அந்த நாளிகை அறியாதபடியால் நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாய் விழிப்பாய் இருக்க வேண்டும். இந்த சம்பவத்தை, இந்த உண்மை சம்பவத்தை ஏசப்பா ஒரு உவமையாக சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 25 அதிகாரத்தில், மத்தேயு 25 அதிகாரத்தில் 3 உவமை சொல்லியிருக்கிறார். ஒரு உவமை 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க தீவெட்டிகளோடு 1 வசனம் 25:1 பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு இது ஒரு உவமை. 2வது உவமை என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்படுறது. இதான் இந்த உவமை. இந்த உவமைக்கு பிறகு என்னது? அந்திகிறிஸ்து ஆட்சி. அந்திகிறிஸ்து ஆட்சியில் எப்படி நடந்துக்கிறணும் என்பதற்கு தாளந்து உவமையை சொல்லிட்டு போகிறார். ஒருவனுக்கு 10 தாளந்து, ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. அவர் போய் தூரதேசம் போயிட்டு 7 வருஷம் கழித்து திரும்பி வருவார் இயேசு. அன்னைக்கு அவன் எப்படி இருந்தான்றது அன்னைக்கு தெரிகிறதுக்கு தாளந்து உவமையை சொன்னார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்? 31 வசனத்தில் 32 வசனத்தில் ஜாதிகளை சொல்லுங்க 25 32 அப்பொழுது சகல ஜாதிகளையும் கூட்டி சேர்த்து செம்மறியாடு வெள்ளாடாக பிரிக்கிற உவமையை சொன்னார். இது எது? ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஜாதிகளை குறித்த ஜனங்களை குறித்த ஜட்ஜ்மெண்ட். அப்போ இந்த மூணு சம்பவத்தையும் 3 உவமைகளாக இங்கே சொல்லிட்டு போயிருக்காரு. சரி, உவமைனா என்ன? சும்மா சொல்லுங்க. உவமைன்னா என்ன? ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கா? எடுத்துக்காட்டு அல்லது உதாரணம் அப்படித்தானே சொல்லுவாங்க உவமை, அல்லது குட்டி கதை. ஆனால் எனக்கு ஒரு கோல்டு பிடிச்சி கொஞ்சம் மலையில் நனைஞ்சு. உவமை என்றால் என்ன? இதை கிரேக்க பாஷையில் பாரப்போலே அப்படின்னு அர்த்தம். இந்த உவமைக்கு நம்ம தமிழில் உவமைன்னு சொல்லியிருக்கோம். ஆங்கிலத்தில் வரும்போது பேரபிள். இந்த பாரப்போலே அப்படின்னா அப்பாற்பட்ட, உண்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு கதை, உண்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம். அதாவது உண்மை இருக்கும், இந்த உண்மையை புரிய வைப்பதற்கு சொல்லப்படுகிற ஒரு உவமை அல்லது ஒரு குட்டி கதை. அதை நம்ம பாஷையில் சொன்னால் பொய் கதை. சொல்லுங்க. உண்மையை புரிய வைப்பதற்கு சொல்லப்படுகிற பொய் கதை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? பொய் கதையா? பொய் கதையவா நம்ம எழுதி வச்சிருக்கு பைபிளில்? ஆனால் பொய் கதை, ஆனால் உள்ளே இருக்கிறது உண்மை. இப்போ உதாரணம் வச்சாருங்க, இந்த அம்புலி மாமா கதையெல்லாம் தெரியுமா? அப்படியே மண்டை சத்தரும் வைக்கும் அப்படின்னு. ஆனால் அங்கே மண்டையும் செய்கிற கண்டு அது புரிய வைக்கிறதுக்கு அப்படி சொல்லுங்கள். இன்னொரு சம்பவம் சார், ஒரு குரங்கு ஆற்றை கடக்கணும். அப்போ அந்த ஆற்றுல என்ன இருக்கும்?
ஒரு முதலை இருக்கும், படிச்சிருக்கலாம். முதலையில் கேட்கும், என்னை ஆற்றில் அக்கறையில் கொண்டு சேர்த்துருங்க. சரின்னு சொல்லி முதல்ல சம்மதிக்கும். முதல்ல என்ன செஞ்சுக்கிறோம், யாரை சுமந்துக்கிறோம், குரங்கை சுமந்துக்கிட்டு போ. நாடு ஆற்றுல போன உடனே குரங்கு முதல்ல கேட்கும் குரங்குகிட்ட, எனக்கு ஒன்று வேணும், நீ தருவியான்னு. ஐயோ என்னடா கேட்க போகுதோன்னு பயந்து கேட்டால், உன் ஈரலை எனக்கு தான்னு கேட்கும். எது கேட்கும், முதல்ல கேட்கும். இப்போ நான் கொடுக்கலைன்னு சொன்னால் என்னை கொன்று அவனே ஈரலை தின்றுவானே, ஐயோன்னு சொல்லி யார் பயப்படுவா, முதல்ல பயந்து அது அடுத்து ஒரு கதையை விடும். என்ன கதை தெரியுமா, ஐயோ என் ஈரலை காயப்பட்டு வந்திருக்கேனே, நீ உடனே போங்க, நம்ம எடுத்து உங்கள் கையில் கையோடு கொடுத்துட்றேன்னு சொல்லி முதல்ல ரிட்டர்ன் பண்ணி கூட்டிகிட்டு வரும். ஆனால் அங்கே வந்தவுடனே என்ன செஞ்சிடும், தப்பிச்சுக்கிறோம். அப்போது தான் தப்பிக்கிறதுக்காக சொல்லுகிற கதை இதுதான். ஒரு குட்டி கதை. அது எதுன்னு அதுக்குள்ளே என்ன அடங்கியிருக்கு, தான் தப்பிக்கணும், அதுக்கு ஈரலை காய போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி தப்பிக்குது. புரியுதா? இன்னொரு கதை சொல்கிறேன், அப்போ தான் இன்னும் புரியும் உங்களுக்கு. ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சு. அதுக்கு என்ன வந்துருச்சு, பசி எடுத்துருச்சு. அப்போ போகும்போது ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குது. திராட்சை தோட்டத்தில் போய் என்ன செஞ்சு, ஆட்டை இந்த கதை எல்லாருக்கும் தெரியுதே, எட்டி எட்டி பாதிச்சு அந்த பழத்தை என்ன செய்ய முடியல, பறிக்க முடியல. என்ன சொல்லிட்டு போச்சு, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போச்சு. முயற்சித்தது கிடைக்கலன்னு என்ன பண்ணுது, இதுதான் உண்மை. முயற்சித்தது கிடைக்கலைன்னா அதை குறை சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு உதாரண கதை. ஆனால் உண்மையிலே நரி திராட்சை பழத்தை சாப்பிடாது. ஏன்னா அது வெஜிடேரியன் கிடையாது. அது என்னது, நான்வெஜ் டிபார்ட்மெண்ட்டு. சுண்டலியவா திங்கிமை ஒழிய சொல்லுங்க. ஓ இன்றைக்கு தானே இந்த கதை தெரிஞ்சிருக்கு, எனக்கு இது தெரியாது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், அது முயற்சித்தது கிடைக்கலைன்னா குறை சொல்லிட்டு போகிறது சகசன்றதான் உண்மை கதை. அதை புரிய வைக்கிறதுக்கு எதை சொல்கிறாங்க, நரி பழத்தை பார்த்து சீச்சின்னு சொல்லிட்டு போச்சான். நரிக்கும் பழத்துக்கும் என்ன, புரியுதுங்களா? இதே போல் சபையில் சபையில் இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்களை இயேசு என்ன செய்ய போகிறாரு, எடுத்துகிட்டு போக போகிறாரு. அதுக்கு ஒரு மணவாட்டி 5-10 கன்னிகைகள் எதை தூக்கிட்டு போகிறாங்க, தீவட்டி தூக்கிட்டு போகிறாங்க. அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் இப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு. 5 பேரை மணவாளன் கட்டுவானா. ஒரே நேரத்தில் 5 பேருக்கு தாலி கட்டியிருக்கீங்களா? இந்த கல்யாணம் எந்த ஊர்லேயே பார்த்தீங்களா? 5 பேரை எங்கேயாவது ஒரு மணவாளன் திருமணம் செய்தது உண்டா? 5 10 1000 பேரை கட்டினவனே ஒன்றா தான் கட்டினான். யார்? சாலமோன். 5 பேருக்கு மொத்தம். அப்போ என்ன அர்த்தம், உண்மையான கிறிஸ்தவர்களை எடுத்துகிட்டு போக போகிறாரு, மற்றவங்கள கைவிட போகிறாரு. அப்போ இந்த உண்மை கிறிஸ்தவர்களை யாராக ஜோதிக்கப்படுது, மணவாட்டியாக ஜோதிக்கப்படுது. இதுதான் கதை. அதனால தான் சொன்னேன், இது ஒரு உவமை கதை, பொய் கதை. ஆனால் என்ன இருக்குது அந்த பொய் கதைக்குள்ள, உண்மை இருக்குது. சரி, இப்போ கதைக்குள்ள போவோமா? கல்யாண கதை. என்ன கதை சொல்லிட்டு போயிருக்காரு ஏசப்பா? கல்யாண கதை. மணவாளன் வர்றாரு, மணவாட்டியை கூட்டிகிட்டு போக போகிறாரு. மணவாட்டி என்பது யார்? சபை மக்கள். சபை மக்கள். மணவாட்டி என்பது எது? சபை மக்கள். மணவாளன் என்பது யார்? எஸ். இந்த மணவாளன் மணவாட்டி கல்யாண கதை யூத கல்யாணத்தோடு கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். யூத கல்யாணத்தை நீங்கள் பார்த்ததில்லைல்ல? யூத கல்யாணத்தை நானும் பார்த்ததில்லை. ஆனால் யூத கல்யாணத்தை பற்றி படித்து வச்சுருக்கேன். அவங்களுடைய பாரம்பரிய புக்கு ஒன்று இருக்குது, பாரம்பரியம். அவங்கள பற்றிய பாரம்பரிய வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாரம்பரிய யூத பாரம்பரிய தல்மூத்ஸ் இப்படி சில புஸ்தகங்கள் இருக்குது. அவங்க சில புஸ்தகங்கள் இருக்குது, அதை பற்றி அதில் இருக்குது யூத கல்யாணம் எப்படி நடக்கும். இப்போ எல்லோரும் யூத கல்யாணத்தை கிட்டத்தட்ட நிறைய காரியங்கள் நம்ம கல்யாணத்தோடு ஒத்து போகும், நம்ம ஊர் கல்யாணத்தோடு ஒத்து போகும். ஏன்னா நம்ம 2 பேருமே ஒரே இனம் தானே. அவங்க நோவாவுடைய மகனாக இருக்கிற சேம் சந்ததி யார்? யூதர்கள். நம்ம நோவாவுடைய மகனாகிய காம் சந்ததி. பாபேல் கோபுரத்தை கட்டினப்போ செதறி விட்டார் ஆண்டவர். செதறினதில் அவங்க அங்கே போய்கிட்டாங்க,
நம்ம இங்கே வந்துட்டோம், இந்தியாவுக்கு வந்துட்டோம். இந்தியாவில் வந்து சிந்து சமவெளி என்ற இடத்துல உட்காந்து அந்த தண்ணி வசதி இருந்ததுனால அங்கனைக்கிலே பட்டணத்தை கட்டி அங்கே உட்காந்துருந்தோம். அதுக்கு பிறகு இந்த இவர் யார், நம்ம ஆபிரகாமுடைய 3வது பொண்டாட்டி கேத்தூராளுடைய பிள்ளைகள் வந்து நம்மளை விரட்டி விட்டாங்க. அவங்க விரட்டினதுனால நம்ம அங்கே இருந்துக்கிட்டு வட இந்தியாவை விட்டு இங்கிட்டு தென்னிந்தியா பக்கம் வந்துட்டோம். அதனாலே நாம் இங்கிட்டு ஒதுங்கிட்டோம். அதனால தான் இந்த கொஞ்சம் கருப்பு ஸ்கின்னு பூரா இந்த பக்கம்தான் இருக்கும். நம்மளாம் யார், காம் சந்ததி. இப்படித்தான் உலக சரித்திரம் இதெல்லாம். அவங்க என்ன செஞ்சாங்க, மெசொப்பொத்தேமியா என்ற இடத்துல உட்காந்து அவங்க அந்த நைல் நதியில் இதற்கே ஐபிராத் நதி அருகே அவங்க வீடுகளை கட்டி எடுத்து நாகரிகமாக வாழ்ந்தாங்க. அது என்னது, சுமேரிய நாகரிகம் என்ற பேரில் சேம் சந்ததி இருந்தது. அந்த சேம் சந்ததியில் தான் ஆபிரகாம் வர்றாரு. அப்படி வருது. நம்மளாம் என்ன சந்ததி, காம் சந்ததி. அதில் ஒரு பிரிவு. ஏன்னா அப்போது வந்து ஒரே பூமியாக இருந்தது. எகிப்து, ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஒரே பூமி. அதுக்கு பிறகு நடந்த பூமி எதிர்த்தது. ஆப்பிரிக்கா தனியாக பிரிஞ்சிருச்சு, இந்தியா தனியாக பிரிஞ்சு. 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம். அதில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் டார்க்லேயே குறைஞ்ச டார்க், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே என்ன சந்ததி தான், அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோ இப்படி பிரிஞ்சு போனோம். அவங்க போய் உட்கார்ந்து நாகரிகம், அதை எகிப்திய நைல் நதி நாகரிகம், நம்ம சிந்து சமவெளி நாகரிகம், இப்படி பிரிஞ்சு போனோம். அதுக்கு பிறகு இங்கே வந்து சும்மா இருக்காமல் காவேரி அங்கே ஒரு கூட்டம், அப்புறம் ஒவ்வொரு நதி இருக்கிற இடமா உட்காந்து வளர்ந்து. இது சரித்திரம், ஹிஸ்ட்ரி. நீங்கள் வேணால் போய் ஹிஸ்ட்ரியில் படிச்சுக்காங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இப்போ நம்ம யூத கல்யாணம் ஏசப்பா ஓமையை எடுத்துக்கங்க. 25 அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுங்க. இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொள்ள போகிறார், உண்மை கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ள போகிறார், போலியை கைவிட போகிறார் என்பதற்கு அடையாளமாக இயேசு சொன்ன கதை, தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு ஒப்பாயிருக்கிறது இந்த குட்டி கதை. என்ன கதை? இதில் 3 காரியம், 4 காரியத்தை பார்க்குறோம். 1 மணவாளன், யார்? மணவாளன். 2வது மணவாட்டி ஆகிய 10 சொல்லுங்க கன்னிகைகள். எல்லாம் அப்படி இப்படி சொன்னாத்தான் மனசில் பதியும். 1 மணவாளன், 2வது 10 கன்னிகை ஆகிய மணவாட்டி, 3வது தீவெட்டி, சொல்லுங்க தீவெட்டி, 4வது அந்த தீவெட்டிகளை எரிய வைக்கக்கூடிய எண்ணெய். அது 3ஆம் வசனத்தில் இருக்குது. என்னது? ஆயில், தைலம், எண்ணெய். இந்த 4ஐயும் தான் இன்னை தியானிக்க போகிறோம். இப்போ நேரம் இருக்காது, மொத்தமே 20 நிமிஷம் தான் இருக்குது. ஐயோ, சரி சீக்கிரம் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், வேகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மணவாளன் என்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த யூத கல்யாணத்தில் உள்ள பழக்கம் என்ன அப்படின்னா, யூதர்களுடைய கல்யாணத்தை மாப்பிள்ளை வீட்டில் தான் நடக்கும். ஆனால் மாப்பிள்ளை என்ன செய்வார்? பொண்ணு பார்க்க போக மாட்டார். மாப்பிள்ளையோடைய அப்பா தான் போய் பொண்ணு வீட்டில் போய் பொண்ணை பார்த்து பேசி, பொண்ணுடைய அப்பாட்ட அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் பேசி என்னென்ன செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு எல்லாம் கேட்டு, அந்த பொண்ணு வீட்டார் விரும்புகிறபடி பொண்ணுக்கு ஏற்றதான சீதனங்களை கொடுத்து பொண்ணை கையோடு என்ன செய்வாங்க? கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த வேலையை செய்கிறது மாப்பிள்ளையுடைய அப்பா. மாப்பிள்ளையுடைய அப்பா போகலைன்னா மாப்பிள்ளை ஒரு ஆளை நியமிப்பார். இப்போ உதாரணமாக ஆபிரகாம் ஈசாக்குக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் வைக்கும்போது அப்பா போக முடியலை, ஆனால் யாரை நியமித்தார்? எலியேசர் நியமித்தார். இப்போ எலியேசர் தான் போய் பொண்ணு பார்த்து பொண்ணோட பேசி பொண்ணை கையோடு என்ன செஞ்சுட்டு வர்றாரு. இதுவான் யூதர்களுடைய முறைமை. மாப்பிள்ளை வீட்டில் தான் கல்யாணம் இருக்குது. நம்ம ஊர்லேயும் சில சமுதாயத்தில் அப்படி தான் இருக்குது. மாப்பிள்ளை வீட்டில் தான் என்ன நடக்குது? கல்யாணம் இருக்குது. ஆனால் மாப்பிள்ளை பொண்ணை வந்தவொடனே டபக்குன்னு தாலியை கட்டிடுறாங்க. அப்படி கட்ட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பொண்ணை வரும்போது ஊர் என்ட்ரன்ஸ்லேயே மாப்பிள்ளை போவார். யாரை பார்க்க? பொண்ணிடத்தில் போய் அவங்கள கையோடு கூட்டிகிட்டு வருவார். ஊருக்கு என்ட்ரன்ஸில் யார் போகணும்? மாப்பிள்ளை போகணும். மாப்பிள்ளை போவாங்க. அப்போ தான் ஒருவர் பார்த்துக்கிடுவாங்க.
ஓ இதுதான் நான் கட்ட போகிற பொண்ணா, இதுதான் எங்கள் வீட்டுக்காரரா, அன்னைக்கு தான் பார்த்துக்குறாங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அப்படியே ஆரவாரத்தோடு கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்தாலும் கல்யாணம் நடக்காது. 7 நாள் சுத்திகரிப்பு முறை இருக்குது யூதர்களுக்கு. எத்தனை? 7 நாள் அந்த பொண்ணை வீட்டில் வச்சு, ஏன்னா இப்போ நம்ம கூட்டிகிட்டு வந்தால் ஏசி காரில் கூட்டிகிட்டு வந்துடுவோம். அவங்க வந்த காலத்தில் என்ன கிடையாது, குப்பையும் தூசியும் கழுதையிலையும் ஒட்டகத்திலையும் வருவாங்களா, ஊரில் உள்ள தூசிலாம் பட்டு அங்கே இருந்து வரும்போதே வருவாங்க. அதனால இங்கே வந்து நல்ல சுத்திகரிப்பு முறையெல்லாம் நடத்தி அந்தந்த மேக்கப்பு பூச வேண்டியதெல்லாம் பூசி ஒரு யூத பெண் சரியாக குளித்து தலைமுடி சிக்கெடுத்து குளித்து பின்னி எடுக்க 1/2 நாள் ஆகுமா. அவ்வளோ தூரத்துக்கு முடியை வளர்த்து வச்சுருப்பாங்க, அவ்வளோ தூரத்துக்கு அதை குளித்து அந்த முடியை சிக்கெடுக்க. இப்போவும் அப்படித்தான் நம்ம பெண்களுக்கு ஆகி போகுது. அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுக்கு லேட்டாகிறதுக்கு காரணமே கண்ணாடிக்கிட்ட நின்று 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 நின்று. உங்களுக்கு என்ன பஸ் ஒரு குழாயை தூக்கி போடுவியா, டபக்குன்னு ஓடி வந்துடுவே. நாங்கள் என்ன செய்ய, சுருக்கி 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 கட்டி எடுத்து வந்து சேர்றதுக்குள்ள பஸ்ஸு போயிடும். இப்படி யூத பெண்கள் ஒரு வந்து சுத்திகரிப்பு முறையெல்லாம் நடத்தி 7 நாள் விருந்து நடக்கும். அந்த வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்து பண்ணி 7ஆவது நாள் தான் கல்யாணமே நடக்கும். இப்போ சொல்லுங்கள், இயேசு என்கிற மணவாளனுக்கு சபை என்கிற மணவாட்டியை வந்து அழைச்சிட்டு போக வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு? மணவாளனுடைய அப்பா யார்? யாரோ சொல்கிறாங்களே, பிதா. தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு மணவாட்டியாகிய திருச்சபையை ரெடி பண்ணி அழைச்சிட்டு போகிறதுக்கு பிதா வர்றதுக்கு பதிலாக பிதா யாரை அனுப்பி வைக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவராகிய எலியேசரை போல. ஆபிரகாம் போக முடியல, யார் அனுப்பி வச்சாரு? எலியேசர். இப்போ பரிசுத்த ஆவியானவரை அழைத்து கொண்டு போகிற பொறுப்பை ஒப்படைச்சாச்சு. யார? கன்னிகையாகிய மணவாட்டியை. மணவாட்டியாகிய கன்னிகையை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை கொண்டு போய் யார்கிட்ட சேர்ப்பார்? மணவாளன்கிட்ட சேர்ப்பார். மணவாளன் எங்கே வந்து நிற்பார்? ஊருக்கு என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிற மாதிரி மத்தியாகத்தில் வந்து நிற்பார். புரியுதா புரியலையா? ஏசு எங்கே வந்து நிற்பார்? மத்திய ஆகாயத்தில். ஊர் என்ட்ரன்ஸ் மாதிரி இந்த உலகத்துக்கு மேலே அங்கே நின்று பூமிக்கு மேலே அங்கே மத்திய ஆகாயத்தில் வந்து என்ட்ரன்ஸில் நிற்பார். அவர் வந்து நின்று திருச்சபையாகிய கன்னிகையாகிய இந்த மணவாட்டியை அவர் அழைத்து செல்வார். வச்சு 7 நாள் சுத்திகரிப்பு மாதிரி 7 வருஷம் அங்கே நமக்கு என்ன கொடுப்பார்? சுத்திகரிப்பு இல்லை, நம்மளை அழகுபடுத்துவார். அவன் கிரியைகளுக்கு தக்க சொல்லுங்க பலனை கொடுத்து நம்மளை என்ன செய்வார்கள்? அழகுபடுத்துவார்கள். அதே சுத்திகரிக்கிற அழகுபடுத்துவார்கள். அதுபோல் அன்னைக்கு அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நமக்கு பலன் அளித்து நம்முடைய மணவாட்டியாகிய திருச்சபை அன்னைக்கு என்ன செய்யப்படுத்தப்படுகிறது? எத்தனை பேர் புரியுது? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இப்படி அழகு 7 நாள் அலங்கரிப்போல 7 வருஷம் அலங்கரிப்பு அங்கே நடக்கிறது. இது முடிஞ்ச உடனே ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்து என்று கல்யாணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடக்க போகிறது. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ மணவாளன்னா யாருன்னு தெரிஞ்சு போச்சு? கன்னிகை ஆகிய சபை. கன்னிகைனா யார்? கற்போடு வாழக்கூடிய வாலிப பெண், அப்படி தானே? கற்போடு வாழக்கூடிய இளம்பெண், அதான் யார் சொல்லுங்க? கன்னி. இப்போ சபையாராகிய நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? கற்போடு வாழ வேண்டிய நம்மை பிசாசு கரைப்படுத்தவே சொல்லுங்க. பிசாசினால் கரைபட்டு போகக்கூடாது, விக்கிரகத்தோடு இசைந்து போகக்கூடாது, பேய் பிசாசு கிரியைகளுக்கு இசைந்து போகாமல் நம்மை இந்த உலகம், இந்த சிற்றின்பம் அல்லது இந்த பாவ கிரியைகள் அல்லது சாத்தானுடைய கிரியைகளால் கரைபடாதபடி நம்மை கற்புள்ள கன்னிகையான ஒரு ஸ்திரியை போல ஒரு சபை இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து இந்த கன்னிகை என்பவர்கள் அழகாக இருப்பாங்க. குழந்தை பெறாதனால அப்போ என்ன செய்வாங்க? கன்னி பருவத்தில் வாலிப பருவத்தில் எப்படி இருப்பாங்க? அழகாக இருப்பாங்க.
அவங்க ஸ்கின்னு ஷைனிங்காக இருக்கும், அதுக்கு மேலே வர மேக்கப் வேறு போட்டு வர ஷைனிங்கு. அந்த வாலிப பருவம் அவங்களுக்கு. அதனால தான் வேகமாக அந்த கிளட் ஆகிறதுக்கு முன்னாடி வயசு முத்துறதுக்குள்ள வேகமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அந்த பருவத்தில்? சொல்லுங்கள், நீங்கள் தானே அப்படி இருந்திருக்கீங்க. எப்படி இருப்பாங்க? அழகு. அப்போது அழகுக்கு மேலே அழகு சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே பெயிண்டிங், அது மேக்கப்பு, எத்தனை 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 பூசி 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 அழகுக்கு மேலே அழகு சேர்க்கிற பருவம் தான் என்ன பருவம்? சரி, சபைக்குள்ள எது அழகு? பச்சு நீதிமொழிகள் புஸ்தகம் 31 அதிகாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே அழகு. எது அழகு? ஒரு கன்னி, சபையாகிய கன்னிக்கு, மணவாட்டியாகிய சபைக்கு எது அழகு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே அழகு. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த உலகத்தில் அநேக அழகான பெண்கள் இருக்கிறார்கள், நீயோ அவர்கள் எல்லோரிலும் மேற்பட்டவள். காரணம், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது தான் நமக்கு அழகு. வாசிக்கு ஒரு கன்னி பெண்ணுக்கு எப்படி அழகோ, அதுபோல சபையாகிய கன்னி பெண்ணுக்கு கர்த்தருக்கு பயப்படுவதுதான் அழகு. தாராள மனசோடு உதவி செய்வது தான் அழகு. அது பூரா அழகு. எது அழகுன்னு அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லியிருக்கு. இருட்டோடு எழுந்து காலையிலே ஜெபிப்பது தான் அழகு. நேரப்பட வேலையில் எழுந்து ஜெபிப்பது தான் அழகு. சும்மா 8 மணி 9 மணி வரை தூங்குறது, இது அழகா? தூங்கு மூஞ்சி. ஒரு வாலிப பெண் எழுந்து வேறப்பட வேலை செய்ய வேண்டும். அதுபோல் ஒரு திருச்சபை விசுவாசிகள் காலையிலே எழும்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதிகாலையில் ஜெபிக்கணும். இப்படியெல்லாம் நம்மளை என்ன செய்யணும்? அழகுபடுத்தணும். காலையில் இருந்து ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, இப்படியெல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது, இதெல்லாம் அழகுக்கு மேலே அழகு சேர்க்கணும். சும்மாவா மணவாளனுக்கு முன்னாடி நிற்கும்போது பைபிளும் வாசிக்காமல் ஜபமும் பண்ணாமல் நின்னா போ அப்படின்றார். இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலைன்றாங்க. அப்படி தானே? ஆமாம். இப்போதே சரி வேகமாக போங்க. அடுத்து என்ன செய்யணும்? ஒரு கன்னி பெண்ணாக நல்ல ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர் விரும்பத்தக்க ஒரு கேரக்டரோடு நாம் இருந்தால் நாம் தான் சரியான கன்னி பெண். அந்த புத்தியுள்ள கன்னி, புத்தியுள்ள கன்னி. இப்போ இந்த பெண்ணுடைய கையிலே மணவாளன், ரைட், ஓகே, மணவாட்டியை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து இந்த மணவாட்டி கையில் என்ன இருக்கும்? தீவட்டி. வாசிங்க 1ஆம் வசனத்தில் என்ன இருக்குது? அவங்க கையில் தீவட்டி இருக்கும். இந்த தீவட்டி எதுக்கு? நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். இந்த தீவட்டி, அந்த பாருங்க, தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறா. எதை பிடிச்சிக்கிட்டு? இந்த தீவட்டி என்றால் என்ன? விளக்கு, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் என்னது? அந்த காலத்தில் அதுதான் தீவட்டி. அப்படி பிடிச்சிருப்பாங்க. அதில் ஆயில் அட்டாச் பண்ணி ஆயில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து என்ன போகும்? வெளிச்சம் போகும். இதை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மணவாளன் எப்போ வர்றாரு? நடராத்திரில் வந்தார். நடராத்திரில் தான் இயேசு வருவார்னு நினைக்காதீங்க. இங்கே நடராத்திரினா அவங்களுக்கு இப்போ பகலாக இருக்கும் அமெரிக்காக்காரனுக்கு. அதனால நேரம் முக்கியம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு தீவட்டியை பிடித்திருந்தார். என்ன பிடிச்சிருந்தாங்க? மணவாள். ஒரு சபைக்கு எது தேவை? ஒரு கன்னி கையில் என்ன இருக்குது? அதுபோல் ஒரு சபை விசுவாசிகள் கையில் என்ன இருக்கணும்? தீவட்டி. எது தீவட்டி? வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம். சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. நீதிமொழிகள் புஸ்தகம் 20-27. சீக்கிரம் வாலிபர்கள் எடுத்து டக்குன்னு வாசிக்க வேண்டாமா? இந்த வயசானவங்க வாசித்து கிடக்காங்க. நீங்களாம் என்னத்தை படிக்கிறீங்க? வாசிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீவட்டியாக இருக்கிறது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்க, தீவட்டியாக இருக்கிறது எது? எந்த ஆவி? மனுஷனுக்குள் இருக்கிற ஆவி. ஒவ்வொருத்தருக்குள்ளும் எது இருக்கிறது? ஆவி இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இந்த சரீரம் என்பது காணக்கூடிய சரீரம். காணக்கூடாத சரீரம் தான் எது? ஆத்மா. சொல்லுங்க. ஆத்மா என்பது காணக்கூடாத சரீரம். ஆவி மாம்சம் என்பது காணக்கூடியது. இது ரெண்டையும் இயக்குவது ஆவி. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இந்த ஆவி தான் மெயின்.
இந்த சரீரம் செத்துரும், ஆத்மாவும் சாகும். ஆனால் எது சாகாது? ஆவி சாகாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ ஆத்மாவாகிய காணக்கூடாத சரீரம் சாகும். இதை வெட்டி போட்டாச்சுன்னா சரீரமும் சாகும். அப்போ இந்த சரீரமும் ஆகிய இந்த இதுவும் சாகும். காணக்கூட சரீரமாகி இது சாகும். காணக்கூடாத சரீரமாகி ஆத்மாவும் சாகும். ஆனால் சாகாதது எது? ஆவி. எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு ஆளிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆவி நல்லா கவனிக்கணும். அதனால தான் ஏசப்பா சொன்னாங்க, இதோ என்னுடைய ஜீவனை உங்களுக்கு தரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன், நானே வழி சத்தியமும். அந்த ஜீவன் வந்து நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே வந்து நம்முடைய ஆத்மா என்ன அடைஞ்சிருது? ஜீவன். இப்போ ஏசு எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். இங்கே இருக்கார். இப்படி மற்றவங்க மாதிரி சொல்லக்கூடாது. எங்கே இருக்கார்? ஆத்மாவுக்குள் இருக்கிறார். ஏசு எங்கே இருக்கார்? ஆத்மாவுக்குள் இருக்கார். அப்படி தெளிவாக சொல்ல தெரியும். இப்போ நம்ம ஆத்மா என்ன அடைஞ்சிருச்சு? உயிர் அடைஞ்சிருச்சு. நம்முடைய ஆத்மாவில் இயேசு இருக்கிறார். இந்த காணக்கூடிய சரீரமும் இருக்குது, காணக்கூடாத சரீரமாகிய ஆத்மா உயிர் அடைஞ்சிருக்குது. இந்த ஆவியை தீபம்னு சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு? ஆவி தீபம். இது என்ன செய்யும்? இந்த தீபம், இந்த தீபத்தை பிடிச்சிட்டு போனால் இருட்டாக இருக்கிற இடத்துல கூட்டினா எல்லாம் அப்படியே தெரியும். ஒரு சேர் இருக்குது, ஒரு பேக் வச்சுருக்கு, இந்த 3 ஸ்க்ரீன் இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருப்பா. அப்போ இந்த தீபம் எல்லாத்தையும் என்ன செய்யும்? சொல்லுங்கள். அப்போ இந்த தீபம் சரியாக இருந்தால், எந்த தீபம்? மனுஷனுடைய ஆவி சரியாக இருந்தால் நம்ம மனசுக்குள்ளே என்னென்ன இருக்கோ, என்ன வகையான எண்ணங்கள் இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே காட்டி கொடுப்பது தான் ஆவி, மனுஷனுடைய ஆவி. இன்றைக்கி பாருங்கள், போலீஸ்காரர் பிரதர், நம்ம பிரதர் இருக்கார், அவங்ககிட்ட கேட்டுக்காங்க, எந்த போலீஸ்காரங்க இருக்காங்க, எப்படிப்பட்ட திருடனையும் பிடிச்சிருவாங்க, எப்படிப்பட்ட கொலைகாரனையும் பிடிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? அவனுடைய ஆவி அவனை என்ன செஞ்சிடும்? சொல்லுங்கள். தப்பு செஞ்சவன் அவன் முழிக்கிற மொழியிலே காட்டி கொடுத்து அவன் மனசு என்ன செய்யும்? படபடப்படன்னு அடிக்கும். அவன் நெளிகிறது, அவன் முழிக்கிற மொழியிலேயே காட்டி, அவன் சமாளித்தாலும் ஒன்றும் செய்யாத மாதிரி சமாளித்தாலும் அது காட்டி கொடுத்துரும். அவன் சொப்பனத்திலேயாவது காட்டி கொடுத்துரும். ஒரு பையன் ஒரு பொண்ணை என்ன செஞ்சுருக்கான்? லவ் பண்ணியிருக்கான். அப்பா அம்மாட்ட மறைச்சி அந்த பிள்ளைய ரொம்ப விரும்பியிருக்கான். அவன் என்ன செஞ்சுருக்கான்? படுக்கும்போது அவளை நினச்சிக்கிட்டே படுத்துட்டான். நைட்டில் என்ன வந்துருச்சு? சொப்பனம் வந்துருச்சு. சொப்பனத்தில் அவளை கூப்பிட்றான். யாரை? அவள் காதலியை கூப்பிட்றான். இது அவங்க அம்மா பக்கத்தில் படுத்திருந்த அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம மகன் இப்படி கூப்பிட்றானே, ஓஹோ இப்போ ஒன்றும் கேட்க வேண்டாம், கதை எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போன்னு சொல்லி விடிஞ்சோடனே காலையில் எழுந்திரிச்சுன்னா அவங்க அம்மா காப்பியை போட்டுக்கிட்டு, மானே அந்த பொண்ணு யார்ரா, அந்த எஸ்தர் யார்ரான் இருக்கா. மம்மி அதை எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு? எனக்கெல்லாம் அதை பற்றி தெரியவே தெரியாது. நான் சொல்ல புரியுங்களா? அவன் ஆவி என்ன செஞ்சிடும்? காட்டி கொடுத்துரும். மறைக்கவே முடியாது. கொலை செஞ்சு 8 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அவன் ஒரு நாள் மாட்டிடுவான். ஏன்னா இந்த ஆவி நம்ம மனசுக்குள் இருக்கிறத கிளீனாக புட்டு வைக்கிறத எது? தீவெட்டி என்கிற ஆவி. இந்த ஆவி நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு நல்ல கன்னிகையாகிய திருச்சபைக்கு ஆவி, மனுஷனுடைய ஆவி கரெக்டாக வச்சிருக்கணும். ஆமென். ஆனால் இந்த ஆவி முறிந்து போகும், இந்த ஆவி அணைந்து போகும். இந்த ஆவியை அணைய விடாமல் நாம் சரியாக வச்சிருந்தா அது நம்முடைய குற்றங்களை, தப்பிதங்களை நமக்கு காட்டி கொடுத்து நம்மளை மன்னிப்பு கேட்க வச்சு நம்மளை சீர்படுத்தி நம்மளை உருவாக்குகிறது. எது? இந்த ஆவி. தப்பு செஞ்சிருக்கலாம், அது உணர்த்தி, அதை தப்புன்னு உணர்த்தி நம்மளை திருந்த வைக்கிறது எது? மனுஷனுடைய ஆவி. அதுதான் உணர்வுள்ள இருதயம். அப்போ நம்மளை திருத்துகிறது இந்த ஆவி. அதனால தான் நம்ம திருத்தின பிறகு நம்முடைய ஆவியோடு தேவ ஆவியானவர் என்ன செய்வார்? பேசி விடுவார். ரோமர் 8:16 பார்க்குறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு பேசி நம்மளை என்ன செய்வார்? சர்டிஃபிகேட் பண்ணுவார். ஒன்றும் கவலைப்படாதப்பா, உன்னை மன்னிச்சிட்டேன், நீ நல்லா இருப்ப. ஏன்னா நம்ம உணர்கிறோம், நம்ம செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டோம், நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு தப்பு பண்ணி உணரும்போது தேவ ஆவியானவர் வந்து ரைட்டு, நீ மன்னிப்பு கேட்ட, உன்னை மன்னிச்சிட்டார் ஆண்டவர், நீ இனிமேல் கரெக்டாக இருன்னு தேவ ஆவியானவர் நம்மோடு வந்து என்ன செய்வார்? வாசிங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே
நம்ம மன்னிப்பு கேட்டதுனாலே நம்முடைய ஆவியோடு வந்து பேசி என்ன கொடுப்பாரு? சாட்சி கொடுப்பார், சர்டிஃபிகேட் கொடுப்பார். அப்போ நம்மளை உணர வச்சு நம்மளை மன்னிப்பு கேட்க வச்சது எது? நல்ல வேலை தீவெட்டின்னு சொல்ல முடியும். தீவெட்டி ஆகிய நம்முடைய இந்த ஆவியை நாம் சரியாக வச்சுக்கணும். அப்போ தான் யார் வரும்போது நம்ம போக முடியும்? சொல்லுங்க. மணவாளன் வரும்போது அப்போ நம்முடைய ஆவி. அதனால தான் அவர் 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாக இருக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா. ஸோ இப்படி பார்த்தோம். அடுத்து 3வது பார்த்துட்டோம், தீவெட்டி. இந்த தீவெட்டி எரிய வைக்கிறது எது? எண்ணெய். இந்த எண்ணெய் என்பது அபிஷேகம். சொல்லுங்கள், முடிக்க போகிறேன். இந்த எண்ணெய் என்பது எது? அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தினது தான் இந்த எண்ணெய். இந்த எண்ணெய் சரியாக இருக்க வேண்டும். இந்த எண்ணெயில் 3 வகையான எண்ணெய் இருக்கிறது. ஒன்று, ஆசாரியனாகிய ஆரோனை என்ன செய்தார்? எண்ணெயை ஊற்றி அவனை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணார். எழுங்க, வேகமாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை பார்த்துக்கோங்க. லேவியராகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சீக்கிரம். சரி, இப்போது ஆசாரியனாக அவனை அபிஷேகித்தது இந்த எண்ணெய். சரிதானா? தைலம். என்னது? ஆயில். இங்கிலீஷில் ஆயில் அல்லது தைலம் அல்லது எண்ணெய். இந்த எண்ணெய் தான் ஆசாரியனாக அபிஷேகம். இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறாங்க? அபிஷேகம்னா பரிசுத்தாவியில் நிரம்பி சோத்திர 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு ஆடிட்டு ஹல்லேலூயா போச்சு. என்னாச்சு? இதுதான் அபிஷேகம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அபிஷேகம். இது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நிறைவு. இதல்ல அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் வேற, அபிஷேகம் என்பது வேற. அபிஷேகம் என்பது ஒரு பர்டிகுலர் டியூட்டியை, பர்டிகுலர் ஒர்க்கை செய்ய தேவன் கொடுக்கிற அங்கீகாரம். சரியா சொன்னீங்க. இப்போ ஆசாரிய ஊழியத்தை செய்ய தேவன் கொடுத்த அங்கீகாரம் தான் என்னது? அபிஷேகம். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஆசாரியனாக இருக்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆசாரியன் என்றால் நாம் எல்லாரும் இன்னைக்கு யாராக இருக்கிறோம்? ஆசாரியனா. எப்படி நம்மளை ஆசாரியம்? ஆசாரியனுடைய டியூட்டி என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஆசாரியன் என்றால் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை செய்ய வேண்டும். தேவனுக்கு ஆராதனை செய்கிறது. இதுதான் ஆசாரியனுடைய டியூட்டி. அப்போ நீங்கள் உண்மையாய் ஆராதித்தால் நீங்கள் இன்னைக்கு யாரா மாறிட்டீங்க? ஆசாரியனை மாறிட்டீங்க. ஆராதிச்சவங்க மட்டும் இல்லையா? சொல்லுங்க. ஆராதிக்காமல் குத்துக்கல் மாதிரி அவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு பாடுறவங்க பாடுங்க, கை தட்டுறவங்க தட்டுங்க, நான் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறேன். யூ ஆர் நாட் விசிட்டர், யூ ஆர் பார்ட்டிசிபேட்டர். இந்த ஆராதனையிலே பங்குதாரராக இருக்கணும், ஒரு விசிட்டராக அல்ல. நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று நீங்கள் தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். நீங்கள் கையை தட்டணும், நீங்கள் பாடணும். பாடுங்கன்னு நான் சொன்ன பிறகு பாடுறதில்ல, நீங்களாக பாடணும். அல்லையா? சொல்லுங்கள். ஸோ ஆசாரியன் என்றால் ஆராதிக்கிறவன் தான் அபிஷேகமாகி எண்ணெயை உடையவன். 2வது, ஆசாரியன் என்றால் கர்த்தருடைய பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கிறவன். நீங்கள் பெற்ற சத்தியத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு வசனத்தின்படி தப்பு என்று யாருக்காவது சொல்லி திருத்தி இருக்கீங்களா? அப்படி திருத்தினால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஆசாரியன். ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டேன், யாரும் எக்கடு கட்டும் போது அது பாஸ்டர் பார்த்துக்கிறோம், நம்ம வேலை நம்ம போனோமா வந்தோமா காணிக்கையை போட்டோமா சோத்திரம் சொன்னோமா, என் ஆத்மாவே என்னோடு இருந்துரும். இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? நீங்கள் பெற்ற அந்த வேத சத்தியத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். இந்த லா, நியாயப்பிரமாணத்துக்கு பேர் என்னது? லா, த சோசியல் லா. சமுதாயத்தில் எப்படி வாழணும் அதை சொல்லிக்கணும். ரிலீஜியஸ் லா, சபையில் எப்படி நடந்துக்கிறணும், சபையில் என்னென்ன வேலை இருக்குது, ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்கணும், இது அப்படி ரிலீஜியஸ் லா. தசமாக கொடுக்கணும், ஆத்மாதாயம் பண்ணணும், இதெல்லாம் ரிலீஜியஸ் லா. சோசியல் லா, இப்படி லாக்கள் வித் நிறைய இருக்குது. இதையெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்தால் நீங்கள் தான் ஆரோனை போல சொல்லுங்க ஆசாரிய அபிஷேகம் பெற்றவர்கள். 3வது, அடுத்து என்னென்னா, இந்த ஆசாரியன் என்பவன் பலி செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவனும் பாவ மன்னிப்பை பெற வைக்கிறவனுமா இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு ஆசாரியன் என்ன செய்வான்? பலி செலுத்தி பாவம் செஞ்சவனுடைய பாவத்தை
மன்னிப்பு வாங்கி கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் பழியை செலுத்தி அவன் அந்த பாவ மன்னிப்பை அவனுக்கு கொண்டு வந்து தெளித்து அவனுக்கு பாவ மன்னிப்பு, மற்றவர்கள் பாவ மன்னிப்பை பெற வைக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். ஆமென். உங்கள் மூலம் மற்றவங்க பாவ மன்னிப்பை பெற்றிருக்காங்களா? எவனும் எக்கடு கட்டும் போ அப்படின்னு போனால் நீங்கள் உண்மையான ஆசாரியனே அல்ல. ஆசாரிய அபிஷேகம் உங்களுக்கு இல்லை. தீவெட்டி தான் இருக்க வழியே எண்ணெய் இல்லை. புத்தி இல்லாத கன்னிகையை போல இருக்கக்கூடாது. இங்கே தான் புத்தி உள்ள கன்னிகை யாரு, புத்தி இல்லாத கன்னிகை யாருன்னு தெரியும். அப்படி என்றால் நீங்கள் அபிஷேகத்தை உடைய அந்த புத்தியுள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும். 4வது ஆசாரிய ஊழியத்தில் என்ன இருக்கணும்? முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 133:1-2 பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு தாடியில் வடிகிற நல்ல தைலம். இது அபிஷேக தைலம். இந்த அபிஷேக தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது எது? சகோதர சிநேகம். எது? அப்போ ஒரு நல்ல ஒரு சகோதர சிநேகத்தோடு உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் தான் அபிஷேகத்தை உடைய ஆசாரியன் அல்லது எண்ணெயை உடைய புத்தியுள்ள கன்னிகை. நான் அவங்க மூஞ்சில் முழிக்கணாக்கு நான் திரும்பிட்டு வந்துட மாட்டேன். அவங்க படியில் இறங்கினாங்கல்ல, நான் இந்த பக்கமாக பார்த்துக்கிட்டே இறங்கிட்டேன்ல. உன் கையில் என்ன இல்லைன்னு அர்த்தம்? எண்ணெய் இல்லாத புத்தி இல்லாத தீவெட்டியை வச்சிருக்கீங்க. எண்ணெய் இல்லாத சகோதர சேனம் மன்னிப்பு கொடுக்கறதை விட மன்னிக்கிறது தான் பெரியது. மன்னிப்பு கேட்பதை விட மன்னிப்பு கொடுக்கறது தான் பெரியது ஆசீர்வாதம். மன்னிப்பு கேட்கறது ஈஸி, ஆனால் மன்னிப்பு கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் கிரேட். அந்த இடத்துக்கு வரணும். மனதார மற்றவர்களை என்ன செய்யணும்? மன்னிக்க பழகணும். அல்லையா சொல்லுங்கள். ஸோ இப்படி நிறைய இருக்குது. இப்போ ஆசாரிய அபிஷேகம் சொல்லியிருக்கேன், நீ ராஜ அபிஷேகம் இருக்குது, அப்புறம் சுவிசேஷ அபிஷேகம் இருக்குது. இப்படி எல்லா அபிஷேகத்தையும் சொன்னால் இன்னொரு அரை மணி நேரம் ஆகி போயிடும். நீங்களே மனசில் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் புத்தியுள்ள கன்னிகையாக இருப்போம், பரலோகத்துக்கு போகிற ரெடியாக இருப்போம். நான் கொஞ்சம் வேடிக்கையாக சொன்னாலும் சீரியஸாக இருங்க, கவனமாக இருங்க, ஏமாந்துடாதீங்க. எப்படி கைவிடுவார்னே தெரியாது. நம்ம கவனமாக இருங்க, யாருக்காகவும் வாழாதீங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கரெக்டாக இருங்க. பரலோகம் ஏசப்பா வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களிலே ஒருவராய் இருப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.